அனைவருக்கும் வணக்கம் and a very happy Tuesday. இன்னைக்கும் நிறைய எக்ஸைட்டிங் இன்ஃபர்மேஷன் கொண்டு வந்திருக்கேன். எஸ், உங்கள் ஸ்மார்ட் ஃபோனுடைய கலர் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா உங்களுடைய பர்சனாலிட்டி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு தகவல் வெளியாக இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்துடலாம். Oneplus ஒரு பிக் லான்ச் ஈவெண்ட் ரிவீல் பண்ணியிருக்காங்க. அதுவும் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் டைம் Redmi Note 12 சீரீஸ் உடைய ஒரு அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. எல்லாமே பார்த்துடலாம். டெக் நியூஸ் நம்பர் 807 இன்றைக்கும் பேடிஎம் கான்டெஸ்ட் இருக்குது. டீட்டெயில்ஸ் எப்போ மாதிரி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலில் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை, அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். வாட்ஸ்அப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர் இப்போ பீட்டா டெஸ்டிங்கில் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ETA ஃபார் ஷேரிங் அப்படின்னு தெரியுது. பொதுவாக வாட்ஸ்அப்பில் நம்ம ஃபைல் ஷேர் பண்ணுறோம், அது PDF டாக்குமெண்ட்டாக இருக்கட்டும் இல்லை ஒரு மீடியா ஃபைலாக இருக்கட்டும், நம்ம ஷேர் பண்ணுறோம் அப்படிங்கும்போது அந்த ஃபைல் ஜஸ்ட் பஃபர் ஆகும். எவ்வளோ நேரத்தில் அப்லோட் ஆகும், ஷேர் ஆகும் அப்படின்னு தெரியாது, பஃபர் ஆகிட்டே இருக்கும். அண்ட் ஒன்ஸ் பஃபரிங் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு டிக் மார்க் வரும். ஆனால் இனிமேல் நீங்கள் ஷேர் பண்ணும்போது எவ்வளோ நேரம் லெஃப்ட் அப்படிங்கிற மாதிரி டைம் உங்களுக்கு பாப்அப் ஆகும். நீங்கள் ரிசீவ் பண்ணக்கூடிய ஃபைலாக இருக்கட்டும் இல்லை நீங்கள் அனுப்பக்கூடிய ஃபைலாக இருக்கட்டும், அதுக்கு டைம் உங்களுக்கு பாப்அப் ஆகும். அகைன் இந்த டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாட்ஸ்அப் யூஸருக்கும் வேரி ஆகும் அப்படின்னு தெரியுது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய இன்டர்நெட் கனெக்ஷன் எப்படி இருக்குது, நீங்கள் ஷேர் பண்ணுற ஃபைலுடைய சைஸ், அதுக்கப்புறம் உங்களுடைய வைஃபை கனெக்ஷன்ஸ், இதெல்லாம் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குது அப்லோட் அண்ட் டவுன்லோட் பொறுத்து அந்த டைம் வேரி ஆகும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தற்சமயம் பீட்டா டெஸ்டிங்கில் இருக்க கூடிய விரைவில் ETA ஃபார் ஷேரிங் ஃபீச்சரும் வாட்ஸ்அப்பில் நம்ம எதிர்பார்க்கலாம். போன வாரம் ட்விட்டருடைய 9% ஸ்டேக்கை பர்ச்சேஸ் பண்ணி டெஸ்லா CEO Elon musk அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் சிங்கிள் ஷேர் ஹோல்டர் அப்படிங்கிற ஒரு பொசிஷன் எடுத்தாங்க. இதையடுத்து ட்விட்டருடைய CEO டெஸ்லா CEOக்கு போர்ட் ஆஃப் டைரக்டர் அப்படிங்கிற ஒரு டெசிக்னேஷனும் அலாட் பண்ணாங்க. April 9 அன்னைக்கு இந்த டெசிக்னேஷனில் அவங்க அப்பாயிண்ட் ஆகிற மாதிரி இருந்தது. பட் டெஸ்லா CEO Elon musk அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டெசிக்னேஷன் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெசிக்னேஷனே கொடுத்துருக்காங்க. அகெயின் இந்த ரெசிக்னேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓப்பனாக ட்விட்டர்லேயே ஒரு லெட்டர் மாதிரி, அஃபிஷியல் லெட்டர் மாதிரி போஸ்ட் பண்ணி எனக்கு இந்த போஸ்டிங் வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Elon musk அப்படின்னு சொல்லும்போதே அவங்களுடைய ட்வீட் எவ்வளோ தூரம் பாப்புலர் அப்படின்னு தெரியும். அவங்க ஒரு ட்வீட் பண்ணால் போதும் US உடைய மார்க்கெட், ஷேர் மார்க்கெட்டே அப் அண்ட் டவுன்னு ஃப்ளக்சுவேட் ஆகும். ஸோ ட்விட்டரில் போர்ட் ஆஃப் டைரக்டர் அப்படின்னு சொல்லும்போது அகெயின் US உடைய ஷேர் மார்க்கெட் நிறைய விஷயங்களுடைய ஃப்ளக்சுவேஷன்ஸ் வேண்டாம். ஆல்ரெடி நிறைய இஷ்யூஸ் போயிட்டுருக்கு. அதனால் 2024க்குள்ளே இந்த போஸ்டிங் நான் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ தற்சமயம் இந்த போஸ்ட், அதாவது போர்ட் ஆஃப் டைரக்டர் போஸ்ட்டை அவங்க ரிசைன் பண்ணுறாங்க. உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோன் கலர் வச்சு உங்களுடைய பர்சனாலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பாப்புலர் சைக்காட்ரிஸ்ட் மேத்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரிப்போர்ட் வெளியிட்டிருக்காங்க. இந்த ரிப்போர்ட்டில் ஒவ்வொரு கலருக்கும் என்னென்ன கேரக்டரிஸ்டிக் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ரிவீல் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, சில ஃபன்னியாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இங்கே ஒயிட் கலர் சூஸ் பண்ணுறவங்க, அதாவது உங்ககிட்ட ஒயிட் ஸ்மார்ட் ஃபோன் இருந்தால் நீங்கள் கிளென்லினஸ் ஃப்ரீக், எல்லாமே சுத்தமாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே நீங்கள் பிளாக் கலர் ஆப்ஷன், டார்க் கலர் ஆப்ஷன் சூஸ் பண்ணுறீங்கன்னா ரொம்பவே ப்ரொஃபஷனல் அப்படிங்கிற மாதிரி இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே ப்ளூ கலர் ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் ரொம்பவே இன்டெப்த் திங்கிங், ஒவ்வொரு டெசிஷனும் பார்த்து எடுப்பீங்க அப்படிங்கிற மாதிரி தான் அங்கே ரிவீல் பண்ணியிருக்காங்க. அதே ரெட் கலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரகண்ட், அக்ரெசிவ், இந்த மாதிரியெல்லாம் போட்டிருக்காங்க. கோல்ட் கலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெல்த் மேலே அதிகமாக உங்களுக்கு ஆசை இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாம் ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்ககிட்ட எந்த ஸ்மார்ட் ஃபோன் கலர் இருக்குது, என்கிட்ட பர்கண்டி கலர் இருக்குது, அதுக்கு என்ன சொல்லலை. சாம்சங் Galaxy S22 Ultra ஆல்ரெடி இந்தியாவில் லான்ச் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஒரு புது கலர் வேரியன்ட் இந்தியாவில் கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிங் ஆஃப் ஃப்ளாக்ஷிப் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா காஸ்ட்லியஸ்ட் ஆண்ட்ராய்ட் டிவைஸ் லான்ச் ஆனதுலே இது 1,09,000 உங்களுக்கு ப்ரைஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஆல்ரெடி அவைலபிள் கலர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்கண்டி, ஃபேண்டம் பிளாக் அண்ட் ஃபேண்டம் ஒயிட் கலர் அவைலபிளாக இருந்தது. இப்போ இந்தியாவில் கிரீன் கலர் வேரியண்ட்டும் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் ஒருவேளை ஃப்ளாக்ஷிப் டிவைஸ் பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா இன்னொரு புது கலர் வேரியன்ட் சாம்சங்குடைய S22 Ultraவில் இந்தியாவில் அவைலபிளாக இருக்குது. சாம்சங் Galaxy A73 இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஆஃபர்ஸ் இன்னுமே இருக்கிறதா சாம்சங் ரிவீல் பண்ணியிருக்காங்க. இதில் ஆஃபர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒருவேளை ICICI பேங்க் ஆர் SBI கிரெடிட் கார்டு யூஸராக இருந்தால் 3,000 rupees கேஷ்பேக் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ லான்ச் ப்ரைஸ்லேருந்து உங்களுக்கு 3,000 ரூபாய் கம்மியாக இது அவைலபிளாக இருக்கும். கூடவே இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பட்ஸ் லைவ் 6,000 ரூபாய் இருக்கக்கூடிய கேலக்ஸி பட்ஸ் லைவ் உங்களுக்கு 500 rupees ப்ரைஸிங்கில் அவைலபிளாக இருக்கும். ஸோ இந்த ரெண்டு ஆஃபர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்சங்குடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் இப்போவும் அவைலபிளாக இருக்குது. மறுபடியும் ஃப்ளிப்கார்ட்டில் பிக் சேவிங்ஸ் டே சேல் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சேல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு April 12 ஆரம்பிச்சு April 14 வரைக்கும்
வரைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் ஆஃபர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு பெஸ்ட் ஆஃபர் அப்படின்னு தோன்றது வந்து ரியல்மியுடைய 9 Pro Plus. எஸ், இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீடியாடெக் டைமென்சிட்டி 920, இதோட லோவஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19,999 இது கிடைக்கலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ நீங்கள் ஒரு வேளை வந்து பெஸ்ட் ஆல்ரவுண்டர் டிவைஸ் வாங்கணும் அப்படின்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனை நீங்கள் பார்க்கலாம். 19,999 இது அவைலபிளாக இருக்கும் அப்படின்னு தெரியுது. இது கூடவே வந்து போக்கோவுடைய சீப்பஸ்ட் AMOLED போக்கோ M4 Pro AMOLED பேனல் வேணும், சீப்பாக வேணும் அப்படிங்கும்போது இந்த ஸ்மார்ட் ஃபோனும் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். அதோட 5G டிவைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோட்டோரோலாவுடைய மோட்டோ G51 இந்த ஸ்மார்ட் ஃபோன்லேயும் பெஸ்ட் ஆஃபர் இருக்குது. ஷாமியுடைய 11i இதுவும் வந்து உங்களுக்கு 20,000 ப்ரைஸ் செக்மெண்ட் அப்படின்னு தெரிய வந்திருக்கு. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் எல்லாம் ஃப்ளிப்கார்ட்டுடைய பிக் சேவிங்ஸ் டே சேலில் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். நீங்கள் ஒரு வேளை ஊபர் சர்வீஸ் அதாவது கால் டாக்ஸி ஆட்டோ யூஸ் பண்ணுவீங்கன்னா கண்டிப்பாக இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பேட் நியூஸாக தான் இருக்கும். ஏன்னா ஊபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுடைய ஃபேரை இன்க்ரீஸ் பண்ண போகிறதா வந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இன்க்ரீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தற்சமயம் டெல்லியில் வந்து அஃபிஷியலாக ரிவீலே பண்ணிட்டாங்க. 12% வந்து நாங்கள் ஃபேர் இன்க்ரீஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, ஃபஸ்ட்டு டெல்லியில் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் இந்தியா முழுக்க வந்து இதை நாங்கள் ரிவீல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியா முழுக்க அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக தமிழ்நாடுலேயும் வந்து 12% ஃபேர் இவங்க இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக பெட்ரோலுடைய ப்ரைஸ் ஹைக் தான். பெட்ரோல் ப்ரைஸ் ஹைக் வந்து எவ்வளோ தூரம் இன்க்ரீஸ் ஆகுதோ நாங்களும் வந்து எங்களுடைய ஃபேரை வந்து இன்க்ரீஸ் பண்ணுவோம். 12% அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதை விட அதிகமாக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஊபர் சர்வீஸ் யூஸ் பண்ணுவீங்கன்னா இனிமேல் அதிகமாக நீங்கள் பணம் பே பண்ண வேண்டியதாக இருக்கும். OnePlus இந்தியாவில் பிக் லான்ச் ஈவெண்ட் கண்டக்ட் பண்ண போகிறாங்க ஏப்ரல் 28 அன்னைக்கு. இந்த லான்ச் ஈவெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸைட்டிங் ப்ராடக்ட்ஸ் இவங்க லான்ச் பண்ணுறாங்க. அதுவும் OnePlus உடைய நாட் சீரிஸ் கீழே OnePlus Nord அப்படின்னு சொல்லும்போது வந்து OnePlus Nord CE2 Lite இந்த ஸ்மார்ட் ஃபோன் அண்டர் 20Kல இவங்க லான்ச் பண்ணலாம் தெரியுது. ஸோ ஒரு அஃபோர்டபுள் நாட் இந்தியாவில் வரப்போகுது ஏப்ரல் 20th. இது கூடவே வந்து ஃபர்ஸ்ட் டைம் நாட் சீரிஸ் கீழே பட்ஸும் லான்ச் பண்ணுறாங்க. இது OnePlus Nord பட்ஸ் இந்த பேரில் இவங்க கொண்டு வரலாம் தெரியுது. ஸோ 2 ப்ராடக்ட்ஸ் இந்தியாவில் ஏப்ரல் 28 அன்னைக்கு நம்ம எதிர்பார்க்கலாம். ரெட்மியுடைய பாப்புலரான நோட் சீரீஸில் இந்தியாவில் இப்போ தற்சமயம் Note 11 சீரீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு சேலில் இருக்குது. பட் சைனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட்மியுடைய Note 12 சீரிஸ் லான்ச் ஆக போகிறதா தெரியுது. இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா நிறைய ரூமர்ஸ் வந்துட்டு இருந்தது. பட் இப்போ வந்து ரெட்மி தரப்புலேருந்து அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட்டே ரிவீல் பண்ணியிருக்காங்க. ரெட்மி Note 12 அண்ட் Note 12 Pro இவங்க லான்ச் பண்ணுற மாதிரி. அகைன் சைனாவில் நிறைய இடங்களில் இதோட மாடல் நம்பர்ஸும் லிஸ்டிங்காக இருக்குது. அது மட்டும் இல்லை, இதோட ஃபீச்சர்ஸும் ரிவீலாக இருக்குது. ரொம்பவே எக்ஸைட்டிங்காக இருக்குது. ஏன்னா ரெட்மி Note 12 அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீடியாடெக் டைமென்சிட்டி 8000லையும் ரெட்மியுடைய Note 12 Pro அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீடியாடெக் டைமென்சிட்டி 8100 லேட்டஸ்ட்டாக லான்ச் ஆன சிப். இந்த சிப்பில் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு ஃப்ளாக்ஷிப் லெவல் ஸ்பெக்ஸோடு இவங்க கொடுக்கலாம் அப்படின்னு தெரியுது. பட் இந்த ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனாவில் இந்தியாவில் வரும்போது எப்போவுமே வந்து இவங்க சிப்செட் சேஞ்ச் பண்ணி தான் கொண்டு வருவாங்க. பார்க்கலாம் இந்தியாவில் எப்போ இது கொண்டு வராங்கன்னு. அடுத்ததான் எனக்கு பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்வி என்னன்னு பார்த்துடலாம். வாட்ஸ்அப்பில் என்ன புது எக்ஸைட்டிங் ஃபீச்சர் வரப்போகிறதா இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் எனக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதில கீழே #Technical Chennai இந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்க. வின்னரை நாங்கள் ரெண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் இருந்த பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்விக்கான பதில் டாடா நியூ ஆப். நிறைய பேர் சரியான பதில் சொல்லிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து ஹேமா. கங்க்ராச்சுலேஷன். இமெயில் வழியாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. தவறாம யூடியூப் லிங்க் அனுப்புங்க. பேடிஎம் கிஃப்ட் வச்சு வந்து சேரும். ஸோ இன்னைக்கு டெக் அப்டேட் வீடியோ கடைசிக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.